நியூஸ்ல ஃபுல்லா இத பத்தி தான் நியூஸா வந்துட்டே இருக்கு. என்ன ஆச்சு? இப்போ வந்து கண்டிப்பா போஸ்ட்போன் ஆகாம முதல்ல அத சொல்லி ஆரம்பிங்க. படத்துக்கு சர்டிபிகேட் குடுங்கன்னு உத்தரவு வந்தால், அதுக்கப்புறம் அவங்க வந்து குடுக்குற ப்ராசஸ்ன்றது 1 நாள் ஆகலாம். 24 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த கூட ப்ரொசீஜர். ஆகலாம். ஆமா. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது 9த் ரிலீஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம். கனவு காண வேணாங்கிறீங்க. ஆமா. எனக்கு இப்ப ஏதோ சரி போயிருவோமோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பிரதர். யோசிப்பாங்கல்ல. ஒருவேளை நைட் அவுட் நைட்டா மீண்டும் ஒரு முறை சில கேஸஸ்லாம் நடக்கும். ஆ. அவசர வழக்கா பாருங்க ஏதாச்சும் சொல்லுங்க. இது இப்படி ஏன்னா 500 crores இன்வால்வ்டு. 80 crores ஆல்ரெடி ப்ரீ சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் ஆயிருச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல. டிக்கெட்ஸ்லாம் 80 crores ஆல்ரெடி சேல் ஆயிருச்சு. இப்ப அத்தனையும் ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணணும். அத்தனையும் மாத்தணும், ஷெட்யூல் பண்ணணும். எத்தனை பேர் லீவ் சொல்லியிருப்பான். இவ்வளோ இருக்கு. பட் வேற வழியே இல்ல. இத வச்சு செய்றாங்கன்னு முடிவாயிருச்சு. செஞ்சுட்டு தான் யார் இருக்காங்க. அந்த முதல்ல யார கோர்ட்ல சொல்றீங்க நீங்க? அதாவது இந்த போர்டு, அதாவது சென்சார் போர்டு. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அல்லது இதுக்கு பின்னாடி ஒரு டார்க் பாலிடிக்ஸ் இருக்குதுன்ற குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு முதல்ல இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்ற முக்கியமான அந்த வாதங்கள நம்ம எடுத்து பார்த்துரலாம். அனல் பறக்கிற வாதம் நடந்திருக்குது இன்னைக்கு கோர்ட்ல ஆக்சுவலி. இப்போ இவங்க சார்புல சென்சார் போர்டு சார்புல இவரு அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஎஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேர் ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா இந்த பக்கம் இவங்களுடைய ஜனநாயகன் தரப்பு சார்பில் வந்து சதீஷ் பராசுரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இவரும் அயோத்தியா கேஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் தான். இப்போ இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த ஆர்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா விஷயமே அதாவது 5 பேர் படத்தை பார்த்துருக்காங்க பிரதர். 18ஆம் தேதி இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்களா படத்தை வந்து 18ஆம் தேதி சென்சார் கிட்ட கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 18 5 பேர் சேர்ந்து படத்தை பார்த்துருக்காங்க. 4 பேர் வந்து ஓகே எந்த இஷ்யூவும் இல்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சஜஷனும் சொல்லியிருக்காங்க. படத்தை 5 பேர் பார்த்துட்டு 27 சஜஷன் 27 மாடிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. மியூட்டு கட்டு அது இது அப்படின்னு சொல்லி 27. சரி, அதுவும் பண்ணியிருக்காங்க. பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க மூவி சைடு. அடுத்து என்ன அப்படின்னா அந்த 5 பேர்ல அந்த ஒரு மெம்பர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. யாருக்கிட்ட? அவங்களுடைய சேர்பர்சன் கிட்ட, அவங்களுடைய தணிக்கை குழுவுடைய தலைவர்கிட்ட அவர் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. மீதி 4 பேருக்கு பிரச்சனை இல்ல. என்னன்னா படத்துல வந்து ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. மைனாரிட்டிஸை புண்படுத்துற மாதிரியான விஷயம் இருக்குது. அதனால இந்த குழுவுல மைனாரிட்டிஸ் யாரும் இல்ல. அதனால மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி ஒன்று போட்டு மறுபடியும் ஒரு 5 பேர் கொண்ட குழு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அவங்க பார்த்து அதுக்கப்புறம் சொல்லணும்ட்டு. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நாங்க 5ஆம் தேதியே சொல்லிட்டோம், பட தயாரிப்புக்கு நாங்க நோட்டிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது இப்போ படம் ரிலீஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி.